கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தகாத உறவில் இருந்த காதலனை வீட்டிற்கு அழைத்து அடித்து கொலை செய்த பெண் உட்பட 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த பச்சியம்மாள் என்பவருக்கும் எர்ரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞருக்கும் தகாத உறவு இருந்து வந்த நிலையில் தனது கணவருக்கு இது பற்றி தெரிய வரவே பச்சியம்மாளின் தந்தை, தம்பிகள், உறவினர்கள் என மொத்தம் 8 நபர்கள் விஜயை கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எரைஞ்சி கிராமத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 12,000 லிட்டர் எத்தனால் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து டேங்கர் லாரியில் இருந்து வெளியேறும் எத்தனாலால் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் வேப்பூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கு விரைந்த நிலையில் இவ்விபத்து குறித்து எடைக்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் கோடை விழாவிற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து சுற்று பேருந்துகள் நேற்று முதல் துவங்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு முறை டிக்கெட் எடுத்தாலே போதுமானது என்றும் அன்றைய தினம் முழுவதும் எந்த சுற்றுலா தளத்தில் இறங்கி ஏறினாலும் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டு சந்தையில் இருசக்கர வாகனங்களை கொள்ளையடிக்க முயன்ற 2 பேரை பிடித்து சரமாரியாக தாக்கி பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து இருவரும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் இலத்தூர் விளக்கு பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக இலத்தூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் இலத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை கைது செய்து 121 கிலோ பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட பொருட்கள், சொகுசு கார் மற்றும் ஆட்டோ, மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்து தப்பியோடிய 4 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.